ஹே எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பபுள் கம்மை பல இடத்துல பார்த்துருப்போம். அண்ட் ஒரு சில பேருக்கு பபுள் கம் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி பபுள் கம்ஸை எப்படி செய்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சோன்னா வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்காங்க. வீடியோ ஒரு லைக் கொடுங்க. பார்த்துட்டு இருக்கிறது பேஸ்கின் ஃபார் தமிழ் சேனல். இந்த சேனல் முழுக்க ஃபேக்ட்ஸ், ஜென்ரல் நாலேஜ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஃபர்மேட்டிவான கன்செப்ட் கொடுத்துட்ருக்கு. இந்த நிமிஷம் உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல் வச்சுக்கோங்க. இது முதல்ல செய்யறதுக்கு நமக்கு ஒரு சியூவியான கம்பேஸ் வேணும். இந்த பபுள் கம் சியூவியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த கம்பேஸ் தான். காலங்காலமாக பார்த்தீங்கன்னா கம்பேஸை மரத்தில் இருக்கிற ரெசின் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சிந்தட்டிக் மரம் வந்துருக்குல்ல, அதனால் இப்போ பிளாஸ்டிக்கே ரப்பரையும் யூஸ் பண்ணி தான் பபுள் கம் செய்கிறாங்களாம். ஸோ இதில் ஒரு கலரையும் ஃப்ளேவரையும் ஆட் பண்ணோம் அப்படின்றதுக்காக 2 லிக்விட் ஊற்றுறாங்க. ஊற்றுனோடனே இதை ஒரு ஹீட்டிங் சேம்பர் உள்ள போடுறாங்க. முதல்ல இது உள்ளே போனால் நல்லா ஹீட் ஆகி மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு குளுக்கோஸ் சீரமே ஆட் பண்ணுறாங்க. இது அந்த மாவை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக மாற்றுது. இதனால தான் பபுள் கம்ஸ் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சீக்ரெட் பவுடரே ஆட் பண்ணுறாங்க. இது இனிப்புக்காக தான் ஆட் பண்ணுறாங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கெட்ட விஷயம்லாம் இல்லை. இப்போ இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைறாங்க. இது பசைறத பார்க்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஸோ அதனால இதை நான் ஸ்கிப் பண்ண விரும்பல, ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு எக்ஸ்ட்ரூடர் வழியா வெளியெடுக்கிறாங்க. வெளியெடுக்கும் போது கொஞ்சம் பல்கியா தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது போக போக தின்னாயிடுது. இந்த மாதிரி இது பல இடத்துல தின்னாயிட்டே வருது. தின்னாவறத பார்க்கறதுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருக்கு. ஸோ அதனால இதையும் நான் ஸ்கிப் பண்ண விரும்பல. ஸோ இதையும் நீங்க பாருங்க. பல வழிகளை தாண்டி இது தின்னா ஒரு சேம்பர் உள்ள போகுது. அதான் கூலிங் சேம்பர். இந்த சேம்பர்ல கிட்டத்தட்ட 7 டிகிரி செல்சியஸ்ல இதை கூல் பண்றாங்க. எதுக்காகனா சூட்டோட ராப்பர்ல வச்ச ராப்பர்ல பபுள் கம் ஒட்டிக்குள்ள. ஸோ அதுக்காக தான் இதை கூல் பண்ணிட்டு பேக் பண்றாங்க. இப்போ நீங்க பாக்குற மாதிரி தான் ராப்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு மிஷின்ல வச்சு ரேப் பண்ணுவாங்க. இது ரேப்பிங் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். இதோட ஸ்லோமோவை சீக்கிரமா பாருங்க. எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது பாத்தீங்களா? இப்படிதான் எல்லா பபுள்ஸும் ரேப் பண்றாங்கன்றது இல்ல. பபுள் கம்ஸோட ஷேப் அண்ட் சைஸை பொறுத்து தான் ரேப் பண்றாங்க. சாக்லேட்டோட சைடுல எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா? ஸோ அது இப்படிதான் நடக்குது. இதை பார்க்கறதுக்கு உண்மையாவே அருமையா இருக்கு. இப்படிதான் எல்லா சாக்லேட்ஸோட இதையும் ட்விஸ்ட் பண்றாங்க. ஒரு முழுமையான பபுள் கம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா அதை டப்பால போட்டு பேக் பண்றது எப்படின்றத நீங்களே பாருங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரேல அது பாட்டில போயிட்டு இருக்கு. இது அப்படியே நேரா போய் டப்பால விழுந்துடுது. அவ்வளவுதான், மூடி போட்டு பேக் பண்ணி கடையில வச்சு வித்துடுறாங்க. ஒரு முழுமையான பபுள் கம் எப்படி உருவாகுதுன்றதை இந்த வீடியோல நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு நிறைய வரும். அடுத்து ஒரு அற்புதமான வீடியோ உங்களும் சந்திக்கிறவருக்கும் உங்க இடைந்து விடைபெறுவது உங்கள்